I really want to thank God from the bottom of my heart for giving me and all of us another opportunity to gather together today and to praise Him and to listen to His word. இந்த நாளிலும் நாம் யாவரும் இவ்விதமாக திருவிழமாக கூடி வந்து அவரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் தேவன் கொடுத்த இந்த தருணத்துக்காக நான் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank God for the songs that we sang today about the wonderful grace of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான இந்த கிருபையை குறித்து நாம் பாடின பாடலுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I also want to thank the Lord for what we heard during the time of praise and thanksgiving. துதி நன்றி செலுத்துதல் வேளையிலே நாம் கேட்ட அந்த வார்த்தைக்காகவும் கூட நான் தேவனுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். The God who revealed Himself as I am who I am. In these days in the new covenant, He revealed Himself as our Father, Heavenly Father. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேக்கு தம்மை வெளிப்படுத்தின தேவன் புதிய உடன்படிக்கையின் இன்றைய நாட்களிலே தம்மை நமக்கு நம்முடைய பிதாவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். To walk the way our Lord and Savior walked, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நடந்த பாதையிலே நடப்பதற்கு, to obey like He obeyed the Father, அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது போல நாமும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கு, our heart should be gripped by His love. நம்முடைய இதயங்கள் அவருடைய அன்பினாலே பற்றி பிடிக்கப்பட்டிருக்க வேண்டும். It should be the love that should be our driving force. அன்புதான் நம்மை உந்துகிற ஒரு சக்தியாய் இருக்க வேண்டும். Not just the message that we hear in the church. சபையிலே நாம் கேட்கிற செய்தி நம்முடைய உந்து சக்தியாய் இருக்க கூடாது. Yeah, it is useful, helpful, it is needed. அது பயனுள்ளதாக இருக்கிறது, உதவிகரமாக இருக்கிறது, அது தேவையாயும் இருக்கிறது. But my obedience should come out of love for the Lord. ஆனால் என்னுடைய கீழ்ப்படிதல் தேவன் மீது நான் கொண்டிருக்கிற அன்பு நிமித்தமாக வர வேண்டும். Otherwise it will be a dead work. அப்படி இல்லாவிட்டால் அது ஒரு செத்த கிரியையாய் மாறிவிடும். If I am not doing anything out of love for the Lord, நான் செய்கிற எதுவும் தேவன் மீது உள்ள அன்பின் நிமித்தமாக இல்லாதிருக்குமானால், even if it looks best in the eyes of others, மற்றவருடைய பார்வையிலே அது மிகச் சிறந்ததாய் காட்சியளித்தாலும் கூட, it will be a dead work in the eyes of the Lord. அது தேவனுடைய பார்வையிலே, ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு சத்த கிரியா இருக்கும். We need to be gripped by His love. அவருடைய அன்பினாலே நாம் பற்றி பிடிக்கப்பட வேண்டும். Now last week I was attending the Ponmar gathering. கடந்த வாரத்திலே நான் பொன்மார் கூடுகையிலே நான் கலந்து கொண்டேன். And there Finney was sharing from Genesis chapter 21 during the time of praise and thanksgiving. அந்த கூடுகையிலே துதி நன்றி செலுத்தும் வேளையிலே சகோதரன் ஃபின்னி அவர்கள் ஆதியாகமம் 21 இலிருந்து பகிர்ந்து கொண்டார். About Hagar and Ishmael. ஆகாரை பற்றியும் இஸ்மவேலை பற்றியும் உள்ள பகுதி அது. I was thinking about it. அதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். We all know the story, I suppose. நாம் யாவருக்கும் இந்த சம்பவம் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். Abraham sent Hagar and Ishmael away. ஆபிரகாம் ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிட்டான். We read in verse 14, chapter 21 verse 14. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Abraham rose early in the morning and took bread and a skin of water and gave them to Hagar, putting them on her shoulder, and gave her the boy and sent her away, and she departed and wandered about in the wilderness of Beersheba. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்புக்கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். When the water in the skin was used up, she left the boy under one of the bushes. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, wilderness, scorching sunlight, அது அங்கே வனாந்திரமான இடம், அது சுட்டரிக்கிற வெயில் சுட்டரிக்கிற இடம். all the water they had was used up. அவள் துருத்தியிலே வைத்திருந்த தண்ணீர் எல்லாம் தீர்ந்து போயிற்று. And the boy was dying out of thirst. அந்த பிள்ளை தாகத்தினாலே செத்துக் கொண்டிருந்தான். It should be a horrible thing to see. அதை பார்க்க மிகவும் ஒரு கொடூரமான ஒரு காட்சியா இருந்திருக்க வேண்டும். A child dying in front of out of thirst. நம்முடைய கண்ணுக்கு முன்பாக ஒரு பிள்ளை தாகத்தினாலே சாகிறதை பார்க்கிறது என்பது அது மிக, and the mother is not able to help. ஆனால் அந்த சமயத்திலே அதனுடைய தாயும் உதவி செய்ய முடியாதிருந்த சூழ்நிலை. She left the boy under one of the bushes. அவள் அந்த பிள்ளையை அந்த ஒரு செடியின் கீழே விட்டு விட்டாள். And then she went and sat on opposite him and about a bow shot away, for she said,
Do not let me see the boy die. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். She sat opposite to him and lifted up her voice and wept. அங்கே தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தத்தை உயர்த்தி அழுதாள். God heard the lad crying. தேவன் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். And you know the story, the angel of the Lord, God inquired and showed a source of water. நமக்கு எல்லாரும் இந்த சம்பவம் தெரியும். அதற்கு பிறகு ஒரு தேவதூதன் வந்து அவளிடத்திலே விசாரித்துவிட்டு ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு துறவை இங்கே காட்டினான். A son was dying. அவளுடைய மகன் செத்து கொண்டிருந்தான். And the Lord heard the crying of that son and showed water, the source of water, fed him with water, and he drank the water and life came to him. அந்த பிள்ளை தாகத்தினாலே செத்து கொண்டிருந்த பொழுது தேவன் அந்த சத்தத்தை கேட்டு அதற்கு ஒரு வழியை காண்பித்து அந்த தண்ணீரை கொடுத்து அந்த தண்ணீரினாலே அவன் பலனடைந்து அவன் ஜீவன் பெற்றான். I was thinking about what happened 2000 years ago. 2000 வருடங்கள் முன்பதாக என்ன நடந்தது என்பதை குறித்து நான் யோசித்தேன். Another son, he was hanging on the cross. இன்னொரு பிள்ளை அங்கு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். God heard that lad crying. தேவன் அந்த பிள்ளையை கதறுகிறதை சத்தமிடுகிறதை கேட்டார். To Ishmael, the Lord showed to fulfill the thirst of Ishmael, the Lord showed a source of water. இஸ்மவேலுக்கு அவனுடைய தாகத்தை தீர்க்கும்படியான ஒரு இடத்தை தேவன் காட்டினார். God gave that son water. அந்த மகனுக்கு தேவன் அந்த தண்ணீரை கொடுத்தார். But he did not feed his own son with water when he was crying. ஆனால் தம்முடைய சொந்த குமாரன் தாகத்தினாலே அங்கே கதறிக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. If he had given that water to his son, you and I would not have been saved. தேவன் தம்முடைய குமாரனுக்கு தண்ணீரை கொடுத்திருந்திருப்பாரானால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருந்திருக்க முடியாது. He turned his face away from him. அவர் தம்முடைய முகத்தை அவரை விட்டு திருப்பிக் கொண்டார். Because of my sin and your sins. என்னுடைய பாவங்களின் நிமித்தமாக உங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக தேவன் தம்முடைய முகத்தை அவருக்கு மறைத்துக் கொண்டார். I pray that such a love of God will grip our hearts. இந்த அன்பு தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களை பற்றி பிடிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். God loving us so much. தேவன் நம்மை எவ்வளவாய் நேசித்தார் என்ற அந்த நேசம். As we heard that he revealed himself as a father to us. நாம் கேட்டது போல அவர் தம்மை நமக்கு ஒரு தந்தையாக அப்பாவாக நம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். What am I going to do? நான் என்ன செய்ய போகிறேன்? How am I going to respond to such a love? அப்படிப்பட்டதான இந்த அன்புக்கு நான் எவ்விதமான பிரதிக்கிரியை செய்ய போகிறேன்? Am I going to live for myself? நான் எனக்காகவே வாழ போகிறேனா? Or am I going to rededicate my life, our lives, and live the rest of our life for him? அல்லது என்னுடைய வாழ்க்கையை மிக ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு அவருக்காகவே நான் வாழ போகிறேனா? We all have a great desire to eat good food. நாம் எல்லாரும் நல்ல சாப்பாடு சாப்பிடுவதற்கு நாம் விருப்பமுடையவர்களாக இருக்கிறோம். That's one of the powerful desire in our body. நம்முடைய சரீரத்திலே அது ஒரு வலிமையான ஒரு வாஞ்சையாய் விருப்பமாய் இருக்கிறது. Overeating is sin. அதிகப்படியான சாப்பாடு சாப்பிடுவது பெருந்திண்டியாய் இருப்பது அது பாவம். If we have argument because of food or complaints because of food, fighting for food, that's sin. சாப்பாட்டுக்காக அங்கே ஒரு வாக்குவாதம் செய்வது, முறுமுறுப்பது, குறை சொல்வது, இதெல்லாம் பாவமான காரியம். We all know how the Israelites in number 11, chapter 11, we know, I don't want to turn to that page, we know how the Israelites, they wept before the Lord to have non-vegetarian food. என்னாகமம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே திருப்ப வேண்டாம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு இறைச்சி உணவு வேண்டும் என்று எவ்விதமாய் தேவனிடத்திலே அவர்கள் முறையிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். They complained. அவர்கள் முறுமுறுத்தார்கள், குறை சொன்னார்கள். And because of that complaint, many died. அந்த முறுமுறுப்பு நிமித்தமாக அநேகர் மரித்தும் போனார்கள். That was an example for us. அது நமக்கு ஒரு உதாரணமாய் திருஷ்டாந்தமாய் இருக்கிறது.
We read in the scripture, Job was a rich man. வேத வாக்கியங்களில் நாம் வாசிக்கிறோம் யோபு ஒரு மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தான். He was a very godly man also. அவன் மிகவும் ஒரு தேவபக்தி உள்ள மனுஷனாயும் இருந்தான். And he had resources to have a fantastic food. நல்ல அருமையான உணவு சாப்பிடுவதற்கு அவனுக்கு எல்லா வசதியும் இருந்தது. Probably he would have eaten lot of good tasty food. ஒருவேளை அவன் நல்ல ருசிகரமான உணவை அவன் சாப்பிட்டு இருந்திருக்கவும் கூடும். Because he was a very rich man. ஏனென்றால் அவன் மிகுந்த ஒரு ஐஸ்வர்யவானாய் இருந்தான். But you know, it says about him in Job 23. யோபை குறித்து யோபு 33ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். He valued something more than the rich food that he could get from his home. தன்னுடைய வீட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த உச்சிதமான இந்த சாப்பாட்டை காட்டிலும் மேலாக ஒன்றை அவன் மதித்தான் என்று பார்க்கிறோம். It says in verse 12, the second part, Job 23:12. யோபு 23:12. 23:12 பிற்பகுதியில் நாம் வாசிக்கிறோம். I have treasured the words of his mouth more than my necessary food. You can translate. It may not be as. I don't know how it is. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். Job had such a longing, yearning for the word of God, word that comes from the mouth of God, than the necessary food. தனக்கு தேவையான ஆகாரத்தை பார்க்கிலும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை அதிகமாய் வாஞ்சித்தார் யோபு. He valued God, he valued the word from God's mouth than his food. That was challenging. தன்னுடைய தேவையான சாப்பாட்டை காட்டிலும் தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் அதிகமாய் அவர் மதித்து அதை விரும்பினார். அது நமக்கு ஒரு சவாலா இருக்கிறது. No, he never had a Bible like you and I have. நீங்களும் நானும் வைத்திருக்கிறது போல யோபுவுக்கு ஒரு வேதாகமம் இல்லை. You know, we are so happy to eat a good food. நாம் நல்ல சாப்பாடு சாப்பிடுவதற்கு சந்தோஷமா இருக்கிறோம். And we are also happy to read a page or couple of pages in the Bible, the scriptures a day. ஒரு நாளிலே ஒரு பக்கமோ அல்லது அதுக்கு மேலான பக்கங்களோ நாம் வாசிக்கிறதுக்கு நாம் விருப்பப்படுகிறோம். And we do it. நாம் அதை செய்கிறோம். I don't know how many of you do that regularly. எத்தனை பேர் இதையும் வழக்கமாக செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. It's sad when I talk to converse with people. I ask that questions. Do you have the habit of spending time with the Lord, reading the scriptures? ஜனங்களிடத்திலே கேட்கும் பொழுது அவர்களோடு இடைப்பட்டு நீங்கள் தேவனோடு உறவாடி தேவனுடைய வார்த்தை படிக்கிற அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது It's so sad to hear when they say, I don't have time, I don't do it regularly. எனக்கு நேரம் இல்லை சகோதரனே, நான் இதை வழக்கமாக செய்யறதில்லை என்று சொல்வதை கேட்கும் பொழுது மிகுந்த துக்கமாக இருக்கிறது. Some read to ease their conscience. ஒரு சிலர் தங்களுடைய மனசாட்சியை நீவிவிட்டுக் கொள்ளும்படியாக வேதத்தை வாசிக்கிறார்கள். Just read, no meditation. அவர் வெறுமனே வாசிக்கிறார்கள், அதை தியானிக்கிறதில்லை. They don't let God to speak to their heart, to speak to their spirit as they read the scriptures. வேத வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் தங்களுடைய இருதயத்துக்கு பேசும்படி அவர்கள் அனுமதிக்கிறதில்லை. And because Job listened to the word of God from his mouth, he understood the heart of God. யோபு தேவனுடைய வாயின் வார்த்தைகளை விரும்பி எடுத்துக்கொண்டபடியினாலே தேவனுடைய இருதயத்தை அவர் புரிந்து கொண்டார். He took sins very seriously. யோபு பாவத்தை மிக ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டார். See, he never heard about the Sermon on the Mount, which we hear very often in the church. சபையிலே நாம் அடிக்கடி கேட்கிற மலைப்பிரசங்க அந்த சத்தியங்களை செய்திகளை யோபு கேட்டிருக்கவில்லை. He never heard about anybody preaching to him that anger will take you to hell. கோபம் என்கிற பாவம் உன்னை நரகத்தை எடுத்துச் செல்லும் என்கிறதான பிரசங்கத்தை பிரசங்கிப்பதை யோபு ஒரு காலம் யாரிடத்திலிருந்தும் கேட்கவில்லை. Or if you lust opposite sex, you'll go to hell. எதிர்பாலரை இச்சித்தால் நரகத்துக்கு செல்வாய் என்கிற செய்தியையும் யோபு கேட்டிருக்கவில்லை. But he listened to the word from God's mouth, and he understood the heart of God. And it says in chapter 31, he made a covenant with his eyes. யோபு தேவனுடைய வாயின் வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய இருதயத்தை அறிந்தபடினாலே
யோபு 31ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Verse 1. 1ஆம் வசனத்திலே தன் கண்களோட உடன்படிக்கை பண்ணினார் என்று வாசிக்கிறோம். He said, "I will never look at a woman with lust." எந்த ஒரு ஸ்திரீயையும் நான் கண்களினால் இச்சிக்க மாட்டேன் என்ற உடன்படிக்கையை தன் கண்களோடு யோபு I பண்ணியிருந்தார். will not keep looking upon a opposite sex. நான் எதிர்ப்பாளரை நான் பார்த்துக் கொண்டே இருக்க மாட்டேன் என்ற உடன்படிக்கை பண்ணினார். To him, it was so serious that he knew that if he would do that, he will face calamity and disaster. அப்படி செய்வாரானால், கண்களில் இச்சித்து கோபப்படுவது, அப்படி பாவத்தை செய்வாரானால், Verse 3. 3ஆம் வசனத்திலே ஒரு ஆக்கினை கிடைக்கும், ஆபத்து உண்டாகும் என்பதை யோபு அறிந்திருந்தார். And again in verse 7, if my step was turned from the way, or my heart followed my own eyes, and if any spot has struck my hands, he says, or in verse 9, if my heart has been enticed by a woman, I have looked at my neighbor's doorway. In verse 11 he says, that would be a lustful crime. 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், என் நடைகள் வழியை விட்டு விலகினதும், என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும், ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால். 9 வாசிக்கிறோம், என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால். 11, அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் iniquity punishable by judges. அது நியாயாதிபதிகளால் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு அக்கிரமமாக இருக்கிறது என்று சொல்கிறார். The Lord said, such people will be thrown into hellfire. இப்படிப்பட்ட ஜனங்கள் நரக அக்கினியிலே தூக்கி எறியப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். Job realized that. யோபு அதை உணர்ந்திருந்தார். Verse 4:12. 12ஆம் வசனம், it will be fire that consumes to Abadan. அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். He knew the seriousness of sin. பாவத்தினுடைய அந்த கொடூர தன்மையை அவர் அறிந்திருந்தார். He valued the word of the Lord above food. உணவை காட்டிலும் மேலாக தேவனுடைய வார்த்தையை அவர் மதித்திருந்தார். Our Lord Jesus Christ, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, he also ate good food. அவரும் நல்ல உணவை சாப்பிட்டார். That's why some people would have seen him, that's why they called him a glutton. அதனால்தான் சிலர் அவரை பார்த்து இவர் போஜன பிரியன் என்று சொன்னார்கள். But they may not be knowing how much he fasted. ஆனால் அவர் எவ்வளவாய் உபவாசித்தார் என்பதை அவர் பார்த்திருந்திருக்க How much he மாட்டார். denied himself. அவர் They may not be knowing. அவர் எவ்விதமாய் தம்மை தாமே வெறுத்தார், தம் சுயத்தை மறுத்தார் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். But he also said, our Lord Jesus, he also said in John chapter 4, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவரும் சொன்னார். as we read in verse 34, 34ஆம் வசனத்திலே வாசிக்கிறபடி, he said, my food is to do the will of him who sent me and to accomplish his work. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. The Old Testament saints, our Lord Jesus Christ, they valued God, his word and his will. பழைய உடன்படிக்கை பரிசுத்தவான்களும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய சித்தத்தையும் பெரிதாய் மதித்தார்கள். Paul, Apostle Paul, he wrote about Christians who love food. Paul, spoke about Christians who valued food and allowed food to take away the devotion. அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒரு சில ஜனங்கள் அவர்கள் உணவை எவ்வளவாய் மதித்தார்கள், அந்த சாப்பாடு அவர்களை எவ்வளவாய் வழிவிலக செய்தது என்பதை குறித்து எழுதுகிறார். How some Christians allowed food to become their god. எப்படி சில கிறிஸ்தவர்கள் சாப்பாடு தங்களுடைய தேவனாய் இருக்கும்படி மாற்றிவிட்டார்கள் என்பதை குறித்து எழுதுகிறார். It is not only just food. அது சாப்பாடு மாத்திரமல்ல. Yeah, we read in Philippians chapter 3 verse 18 and 19. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். For many walk, of whom I often told you, now tell you even weeping, that they are enemies of the cross of Christ, whose end is destruction, whose God is their appetite, and whose glory is in their shame, who set their minds on earthly things.
அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சையே. அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். They allowed food to take the place of God. அவர்கள் சாப்பாடு தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும்படி அனுமதித்து விட்டார்கள். Not just food. சாப்பாடு மாத்திரமல்ல, it says in verse 9 last verse, set their mind on earthly things. 19ஆம் வசனம் பிற்பகுதியில் வாசிக்கிறோம், அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். Anything that takes anything of this earthly thing that takes the place of God. இந்த பூமிக்குரிய எந்த காரியமாக இருந்தாலும் அது தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுமானால், that makes me an enemy to the cross of Christ. அது என்னை கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞனாய் மாற்றி விடுகிறது. That's what Paul was saying. Such are the enemies of the cross of Christ. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். Not just food. It could be the amount of money in my bank account. சாப்பாடு மாத்திரமல்ல, அது ஒருவேளை என்னுடைய வங்கி கணக்கிலே இருக்கிறதான பேலன்ஸ் பணமா இருக்கலாம். That could become our God. அது நம்முடைய தேவனாய் மாறிவிட முடியும். Wealth, riches, gold, or even our job. ஆஸ்தி, ஐஸ்வர்யம், தங்கம், நம்முடைய வேலை கூட அது அப்படி தேவனாய் மாறிவிட முடியும். Having these things is not sin. இந்த காரியங்களை நாம் வைத்திருப்பது அது பாவம் அல்ல. But if these things constantly occupying my mind, ஆனால் இந்த காரியங்கள் தொடர்ந்தேச்சியா என்னுடைய மனதை ஆட்கொள்ளுமானால், and takes away my devotion, என்னுடைய அந்த நேச பக்தியை எடுத்து போடுமானால், takes away the time I would spend with the Lord, meditating His word, listening to what He says to my heart, தேவனுடைய வார்த்தையை நான் தியானித்து தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்கும்படியாக அவரோடு நான் நேரம் செலவழிக்கிற அந்த தியான நேரத்தை இந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுமானால், and if these things, especially the amount of money in my bank account, that gives me some confidence, if I put my confidence in it, than God, குறிப்பாக நம்முடைய வங்கி கணக்கிலே இருக்கிற பணத்தின் மீது நம்முடைய நம்பிக்கை தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை காட்டிலும் அதிகமாக நாம் அது மேல நம்பிக்கை வைப்போமா, or even having confidence in both, அல்லது இரண்டிலுமே சேர்த்து நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருந்தாலும் when God forsakes me, I can depend on my money. தேவன் என்னை கைவிடும் பொழுது என்னுடைய பணத்தின் மீது நான் சார்ந்து கொள்ள முடியும். If I have that attitude, we have such an attitude, we are the enemies of cross of Christ. நாம் இப்படிப்பட்ட மனப்பான்மை கொண்டிருப்போமானால் நாம் தான் கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறோம். Apostle Paul said they walk differently. அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள் என்று சொன்னார். The enemies of cross of Christ, they walks in a broad way, not in a narrow way. கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறவர்கள் அவர்கள் இடுக்கமான வழியிலே நடவாமல் விசாலமான வழியிலே நடக்கிறார்கள். Paul was very clear, they are not following my example. பவுல் மிக தெளிவாக சொன்னார், இவர்கள் எல்லாம் என்னுடைய மாதிரியை பின்பற்றுகிறது இல்லை. And Apostle Paul was telling with tears to the church in Philippi that they should not follow such people, such examples. இப்படிப்பட்ட தவறான மாதிரிகளை பிலிப்பு சபையினர் பின்பற்றக்கூடாது என்று கண்ணீரோடு அவர்களுக்கு புத்தி சொன்னார். They are the enemies of Christ, people in the Philippi. பிலிப்பிலே இருக்கிறதான இப்படிப்பட்ட ஜனங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு பகைஞர் என்று சொன்னார். There are so many Christians like that in Christendom today. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே இப்படிப்பட்ட अनेक கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். I can only speak for myself. I do not know about everyone sitting here. நான் என்னை குறித்து மாத்திரமே பேச முடியும். இங்கே உட்கார்ந்து இருக்கிற अनेகரை குறித்து என்னால் எதுவும் சொல்ல முடியாது. There are so many preachers in Christendom preaching such things. கிறிஸ்தவத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை பிரசங்கிக்கிற अनेக பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். Paul was warning. அதை குறித்து தான் பவுல் எச்சரித்தார். He was warning them. They are the enemies to the cross of Christ. இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு பகைஞர்கள்
இருக்கிறார்கள் என்று சொல்லி எச்சரித்தார். He was telling that do not follow such preachers. இப்படிப்பட்ட பிரசங்கிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று எச்சரித்தார். Yeah, we also want everyone in the church. நாமும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்படி எச்சரிக்கிறோம். And nowadays so many people are coming here. இன்றைக்கு இந்த நாட்களிலே अनेक சபைக்கு புதிதாய் வருகிறார்கள். Many new people coming here. अनेகர் புதிதாய் வருகிறார்கள். We don't know from what background you are coming. இந்த பின்னணியிலிருந்து நீங்கள் வருகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது. But we can warn everyone who is in the church for a long time or those who are coming new, please do not follow the preachers or the enemies of the cross of Christ. ஆனால் இங்கே சபையிலே अनेक நாட்கள் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, புதிதாய் வருகிறவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரையும் நாங்கள் இப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பயங்கராய் இருக்கிற ஜனங்களை பின்பற்றாதீர்கள் என்று நாங்கள் எச்சரிக்க முடியும். Preachers who preach that God will give you riches, wealth and health. ஐஸ்வரியத்தையும் சுகத்தையும் செல்வத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று பிரசங்கிக்கிற பிரசங்கியாரை பின்பற்றாதீர்கள். We will also, if we walk in that way, we will also become enemies to the cross of Christ. நீங்கள் அப்படிப்பட்ட வழியிலே நடந்தால் நீங்களும் கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பயங்கராய் மாறி விடுவீர்கள். We are called to be disciples, not to be in the enemies of cross of Christ. நாம் சீஷர்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய நாம் கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பயங்கராய் இருக்கும்படி அழைக்கப்படவில்லை. That is the vision with which God started a church here in Chennai. அந்த தரிசனத்தோடு தான் தேவன் சென்னையிலே ஒரு சபையை அவர் துவக்கினார். We want to emphasize discipleship. சீஷத்துவத்தை நாங்கள் முக்கியப்படுத்த விரும்புகிறோம். To be a wholehearted disciple of Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முழு இதயமுடைய சீஷர்களாய் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். Hating our relatives, our parents, our wives, children, our own self. நம்முடைய உறவினர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சொந்த ஜீவனையும் நாம் வெறுக்கும்படி நாம் சொல்கிறோம். And that is what the Lord, laid out as the conditions of discipleship in Luke 14. இதைத்தான் சீஷத்துவத்தினுடைய நிபந்தனையாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே முன்வைத்தார். Luke 14 verse 26. லூக்கா 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். If anyone comes to me, யாதொருவன் என்னிடத்தில் வந்து, if anyone wants to follow me, யாதொருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், if we don't hate means that my love for these relatives should be less, should be nothing compared to the love I have for the Lord. வெறுக்கிறது என்றால் என்ன என்று சொன்னால், நான் இப்படிப்பட்ட தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், இந்த உறவினர்களை நேசிக்கிற நேசமானது நான் தேவனை நேசிக்கிற நேசத்தோடு ஒப்பிடும் பொழுது இது ஒன்றுமில்லை என்கிறதா இருக்க வேண்டும். That I will do something to please them, grieving the Lord. I won't do that. நான் ஏதோ ஒன்றை செய்து அவர்களை பிரியப்படுத்தும்படியா ஏதோ ஒன்றை செய்து அது நிமித்தமா தேவனை நான் துக்கப்படுத்துவேனானால் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். Then I cannot be a disciple. இப்படி இராவிட்டால் நான் சீஷனாய் இருக்க மாட்டேன். So the Lord said, if you don't hate these relatives, you hate yourself, you cannot be my disciple. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட இவர்களை நீங்கள் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டீர்கள். And if we do not deny ourselves and take up the cross and follow him every day, we cannot be his disciples. அனுதினமும் நம்மை தாமே வெறுத்து நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாவிட்டால் நாம் அவருக்கு சீஷர்களாய் இருக்க முடியாது. Verse 33. 33வது வசனம். The Lord said, none of you can be my disciple who does not give up all his own possessions. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். That means, I do not hold on to these earthly things. அவனுடைய பொருள் என்னவென்றால், இந்த பூமிக்குரிய காரியங்களை எனக்கு உண்டானவைகளை நான் அப்படியே பற்றி பிடித்துக் கொள்ளவில்லை. That I will not allow these earthly to take away my devotion to Christ. இந்த பூமிக்குரிய காரியங்கள் தேவன் மீது நான் கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிறதான அந்த நேச பக்தியிலிருந்து என்னை வழிவிலக்க நான் இதுக்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வது. This is true Christianity. இதுதான் மெய்யான கிறிஸ்தவம். This is the vision with which the Lord started a church. இந்த தரிசனத்தோடு தான் ஆண்டவர் இந்த இடத்திலே சபையை ஸ்தாபித்தார். But if you have a different motive or different desires, this church is not for you, my dear brother and sister. ஆனால் இது உங்களுடைய மன நோக்கமாய் அல்லது விருப்பமாய் இல்லாவிட்டால் இந்த சபை உங்களுக்கான சபை அல்ல அருமை சகோதர சகோதரியே. There are thousands of churches in Chennai. சென்னையிலே ஆயிரக்கணக்கான சபைகள் உண்டு. If you don't want to be a disciple, wholehearted disciple of Lord Jesus Christ,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முழு இதயமான சீஷனாய் இருக்க நீங்கள் விருப்பம் கொண்டிராவிட்டால், He wants everyone to be a wholehearted disciple of Lord Jesus Christ. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முழு இதயமான சீஷனாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். But if you don't want to be like that, ஆனால் நீங்கள் அப்படி இருக்க விரும்பாவிட்டால், you want to just come and you listen to your sermon and be a normal Christian, ordinary Christian. ஆனால் அப்படிப்பட்ட விருப்பம் ஏதும் இல்லாதபடிக்கு ஏதோ வந்து செய்தியை கேட்டுவிட்டு ஒரு சாதாரணமான ஒரு கிறிஸ்தவனை போல நான் இருந்து விடலாம் என்று நீங்கள் நினைப்பீர்களானால், this church is definitely not for you. இந்த சபை நிச்சயமாக உங்களுக்கான சபை அல்ல. Please go to some other church. தயவு செய்து வேறு சபைகளுக்கு சென்று விடுங்கள். After hearing all these things, if we don't obey it, இந்த காரியங்கள் எல்லாம் கேட்டும் நாம் இவைகளுக்கு கீழ்ப்படியாதிருப்போமானால், as the Lord said, to whom more is given, more will be required. ஆண்டவர் சொன்னது போல எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். So Paul was speaking about the enemies of cross of Christ. பவுல் கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு பயங்கராகி இருக்கிறவர்களை குறித்து பேசினார். Yeah, such people do only their own will. அப்படிப்பட்ட ஜனங்கள் தங்களுடைய சொந்த சித்தத்தை மாத்திரமே செய்தார்கள். To such people sin is not serious. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு பாவம் கொடூரமான காரியம் அல்ல. And they set their minds on earthly things. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். And those things will drive your mind. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய இருதயத்தை மனதை நடத்துமானால், please be warned that you are a enemy of the cross of Christ. தயவு செய்து எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இருப்பீர்களானால் நீங்கள் கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு பயங்கராயிருக்கிறீர்கள். Any of these earthly things, இந்த பூமிக்குரிய காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் சரி, they have the potential to take away my devotion away from Jesus. உங்களுக்கு தெரியுமா, இந்த பூமிக்குரிய காரியங்கள் என்னுடைய கிறிஸ்துவின் மீது நான் வைத்திருக்கிற அந்த நேச பக்தியிலிருந்து என்னை திசை திருப்பி விடக்கூடிய அந்த வல்லமை அவைகளுக்கு உண்டு என்பது தெரியுமா? Yeah, they can take away our devotion and turn our mind towards earthly things. அவைகள் நாம் தேவன் மீது கொண்டிருக்கிறதான அந்த பக்தியை எடுத்து நம்மை திசை திருப்பி நம்மை பூமிக்குரியவைகளையே சிந்திக்கும்படி செய்துவிடக்கூடிய வலிமை அவைகளுக்கு உண்டு. And what is the end? அதனுடைய முடிவு என்ன? Paul says in verse 19, their end is destruction. 19ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், அவருடைய முடிவு அழிவு. I want to read a verse in 1 Corinthians chapter 6. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். Paul wrote the same thing to the Corinthians also, warned them. பவுல் கொரிந்தியருக்கும் இதே வார்த்தையை சொல்லி அவர்களையும் எச்சரிக்கிறார். Not 16, 13. 13வது வசனம். I want to read from the Living Bible. லிவிங் மொழிபெயர்ப்பிலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். 6:13. For instance, take the matter of eating. 13ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, உதாரணமாக சாப்பிடுகிற விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். God has given us an appetite for food and stomachs to digest it. சாப்பாட்டுக்கென்று ஒரு பசியையும் சாப்பிட்ட சாப்பாட்டை செரிப்புவதற்காக வயிறையும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். But that doesn't mean we should eat more than we need. ஆனால் நாம் தேவைக்கு அதிகமாக சாப்பிட வேண்டும் என்று அதற்கு பொருள் அல்ல. This is what he was underlying. Don't think of eating, not only eating or any earthly thing. Don't think of eating as important, because someday God will do away with both stomachs and food. நீங்கள் சாப்பாடு முக்கியமானது என்று நினைக்காதீர்கள். சாப்பாடு மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, அது முக்கியமானது என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் ஒரு நாளிலே தேவன் இந்த வயிறையும் சாப்பாட்டையும் அவர் அழித்து போடுவார். But sexual sin is never right. ஆனால் பாலியத்துக்குரிய பாவம் ஒருபோதும் அது சரியே கிடையாது. Our bodies were not made for that, but for the Lord. நம்முடைய சரீரங்கள் அந்த பாலிய பாவத்திற்கென்று உருவாக்கப்படாதபடிக்கு கர்த்தருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. And the last he says, the Lord wants to fill our bodies with himself. கடைசியிலே இந்த வாக்கியம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய சரீரங்களை தம்மை கொண்டே நிரப்ப விரும்புகிறார். Sin is serious. Sexual sin is serious. பாவம் மிக கொடூரமானது. பாலிய பாவம் மிக கொடூரமானது.
So how can I escape this destruction? இந்த அழிவிலிருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? How can I escape from becoming an enemy to the cross of Christ? ஒரு கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு ஒரு பகைஞனாய் இருப்பதிலிருந்து எவ்விதமாய் என்னை நான் காத்துக்கொள்ள முடியும், நான் தப்ப முடியும்? Paul, who warned it, he said in Philippians 3:17, இப்படி எச்சரிப்பு கொடுத்த பவுல் 3:17 சொல்லுகிறார், I believe here is a solution, here is the way how I can escape. நான் இதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் என்கிறதான ஒரு வழி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. The only way, Paul said, brethren, join in following my example and observe those who walk according to the pattern you have in us. பிலிப்பியர் 3:17 சகோதரரே, நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். Another place Paul said, follow me as I follow Christ. இன்னொரு இடத்திலே பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று சொல்கிறார். Paul said, observe those who walk according to our pattern. எங்களிடத்திலே காண்கிற மாதிரியின்படி நீங்கள் மாதிரியாக நோக்குங்கள் என்று சொல்கிறார். Yeah, God has given us also examples in front of our eyes. நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் மாதிரிகளை வைத்திருக்கிறார். Who is walking according to the pattern Paul walked. பவுல் நடந்த அந்த வழிகாட்டுதலின்படி அந்த மாதிரியிலே நடக்கிற மாதிரிகளை நமக்கு முன்பாக தேவன் கொடுத்திருக்கிறார். We have great examples in front of us today. இன்றைய நாளிலே நமக்கு முன்பாக ஒரு அருமையான உதாரணங்கள் மாதிரிகளை தேவன் கொடுத்திருக்கிறார். We know they are not the enemies of cross of Christ. அவர்கள் கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு பகைஞர் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Yeah, we know that how the Lord has blessed them spiritually. தேவன் அவர்களை எவ்விதமாய் ஆவிக்குரிய விதத்திலே ஐஸ்வரியமாய் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். They will have the eternal life in abundance. அவர்கள் நித்திய ஜீவனை பரிபூரணமாய் பெற்றுக்கொள்கிறார்கள். Their life is full of grace, full of abundant grace. They have more than abundant grace. அவர்கள் கிருபையும் பூரண கிருபையும் பரிபூரண கிருபையும் பெற்றிருப்பார்கள். So that's what Paul says, walk, join in following my example. அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் என்னுடைய மாதிரியின்படி நடக்குங்கள், இந்த மாதிரியின்படி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். Paul had certain priorities in his life. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே சில ஒரு முக்கியத்துவத்தை வைத்திருந்தார். And if our priorities are like that, என்னுடைய முக்கியத்துவம் அவிதமாக இருக்குமானால், we can keep our devotion to Christ till he comes. ஆண்டவர் வரும் வரைக்கும் நாம் அவர் மீது கொண்டிருக்கிறதான அந்த நேச பக்தியை நாம் காத்துக்கொள்ள முடியும். We can escape the distraction. இந்த அழிவிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியும். We can keep ourselves from setting our mind on earthly things. பூமிக்குரியவைகளை மீது நம்முடைய மனதை வைக்கிறதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும். What is this example? ஆகவே அந்த மாதிரி என்ன? What is the example that we can follow from Paul? பவுலிடத்திலிருந்து நாம் பின்பற்றக்கூடிய மாதிரி என்ன? Is it in verse 3? 3ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், he says, we are the true circumcision who worship in the Spirit of God. ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிற நாமே. Paul's priority is to worship God in the Spirit. பவுலுடைய முன்னுரிமை, அவர் வைத்த அந்த மதிப்பு என்னவென்றால், ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். A true worship, true spiritual worship. மெய்யான ஆவிக்குரிய ஆராதனை. That was his priority. அதுதான் அவருடைய பிரதானமான காரியமாக இருந்தது. As we read in Romans 12:1. ரோமர் 12:1 நாம் வாசிக்கிறது போல, giving our bodies as a living sacrifice to the Lord every day. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்புக்கொடுப்பது. At times of temptation. சோதனையின் நேரங்களிலே. when we are tempted to look at a opposite sex with lust. ஒரு எதிர்பாலரை இச்சையோடு பார்க்கும்படியாக சோதிக்கப்படுகிற அந்த நேரத்திலே, or to watch pornography in the YouTube, அல்லது யூடியூப்லே இணையதள ஆபாசத்தை பார்க்க சோதிக்கப்படும் பொழுது, I turn my eyes away. நான் என்னுடைய கண்களை திருப்பிக் கொள்கிறேன். I flee from sexual lust. பாலியத்துக்குரிய இச்சையிலிருந்து நான் விலகி ஓடுகிறேன். That is true spiritual worship. அதுதான் மெய்யான ஆராதனை. Not just singing and dancing, raising our hands and singing hallelujah, but living in sin. No, that's not worship.
கைகளை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி நடனமாடி பாடி துதித்துவிட்டு பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அல்ல, அது ஆராதனை அல்ல. That is not worship at all. அது ஆராதனையே அல்ல. But during the times of temptation, ஆனால் சோதிக்கப்படுகிற அந்த வேளைகளிலே, not while we are in the church that we worship God necessarily, நாம் இந்த சபைக்கூடுகளே வந்து தேவனை ஆராதித்து துதிக்கிற அந்த நேரங்களிலே அப்படி அல்ல. But when you go out of the church, நான் சபை கட்டடத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது, the other 6 days, மற்ற வாரத்தினுடைய மற்ற 6 நாட்களிலே, all 7 days 24/7, வாரத்தினுடைய 7 நாட்களும் 24 மணி நேரம் I lay my body as a living sacrifice on the altar. என்னுடைய சரீரத்தை பலிபீடத்தின் மேலே ஜீவ பலியாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். Yeah, that is the way we can escape from being an enemy to the cross of Christ. கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு பயங்கராய் இருப்பதிலிருந்து நம்மை தப்பிக்கொள்ளக்கூடிய வழி இதுதான். See, he was contrasting. அவர் இங்கே முரண்படுத்தி வேறுபடுத்தி காட்டுகிறார். In verse 3, worshiping God in spirit. 3ஆம் வசனத்திலே ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்வதை குறித்து சொல்கிறார். Verse 18, in 19, ஆனால் 19ஆம் வசனத்திலே see the contrast. The food has become God, worshiping food. அதில் இங்கே இருக்கிறதான இந்த மாறுபாட்டை பாருங்கள். இந்த வயிறே தேவனாய் மாறிவிடுகிற நிலைமை. Paul's priority is to worship God in spirit. பவுலுடைய அந்த முன்னுரிமை தேவனை ஆவியிலே ஆராதிக்க வேண்டும் என்பதாக இருந்தது. That is why realizing it, he wrote in Romans 12:1 that is the true spiritual worship. அதை உணர்ந்தவராய்த்தான் பவுல் ரோமருக்கு எழுதின 12ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று, அதுவே மெய்யான ஆராதனை என்று சொல்லுகிறார். Contrast is worshiping our belly. அதற்கு நேர் எதிரடையான காரியம் என்னவென்றால் நம்முடைய வயிறை ஆராதிப்பது. Belly God. வயிறாகிய தேவன். And second thing, இரண்டாவது காரியம், glorying in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மேன்மை பாராட்டுகிறோம். Not glorying in myself. என்னையே நான் மேன்மை பாராட்டுகிறது அல்ல, to live for the glory. ஆனால் தேவனுடைய மகிமைக்கென்று வாழ்வது. Any appreciation comes, I give to the Lord. It belongs to you, Lord. ஏதாவது பாராட்டு மெச்சிக்கொள்ளுதல் நம்மிடத்திலே வருமானால் அதை ஆண்டவரிடத்திலே கொடுத்து விட்டு, ஆண்டவரே இது உமக்கு உரியது என்று சொல்லுவது. Glorying in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மேன்மை பாராட்டுவது. To give the glory to the Lord for everything. எல்லாவற்றுக்கும் வருகிற மகிமையை தேவனுக்கே கொடுத்து விடுவது. God has given us some talents or gifts. ஒருவேளை தேவன் நமக்கு தாளந்துகளையும் வரங்களையும் கொடுத்திருக்கலாம். To be useful in the body of Christ. கிறிஸ்துவுடைய சரீரத்திலே பயன்படுத்தும்படியாக அவர் அப்படி நமக்கு கொடுத்திருக்கலாம். If instead of glory, give the glory to God, if I take the glory to myself, தேவனுக்கு அந்த மகிமை எல்லாம் கொடுத்து விடுவதற்கு பதிலாக அந்த மகிமையை நானே எடுத்துக்கொள்வேனானால், yeah, definitely, as Paul said, end is destruction. நிச்சயமாகவே பவுல் சொன்னது போல அவருடைய முடிவு அழிவுதான். But here in verse 19, ஆனால் 19ஆம் வசனத்திலே it says, whose glory is in their shame. அவருடைய மகிமை அவருடைய லட்சையே. See the contrast. இங்கே இந்த மாறுபாட்டை பாருங்கள். Glory in Christ, கிறிஸ்துவிலே மேன்மை பாராட்டுவது, and the enemies of cross of Christ, they glory in their shame. ஆனால் கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு பயங்கர்கள் எதிலே மேன்மை பாராட்டுகிறார்கள்? அவருடைய லட்சியான காரியத்திலே மேன்மை பாராட்டுகிறார்கள். I belong to a higher caste. நான் ஒரு மேல் ஜாதிக்காரன். I am better because I come from a higher caste. நான் மேல் ஜாதியிலிருந்து வருகிறபடினாலே நான் மேன்மையானவன். If such a thing like that is among us, இவ்வித காரியம் இவ்விதமான மனப்பான்மை நம் மத்தியிலே இருக்குமானால், Paul says they glory in their shame. பவுல் சொல்கிறார், அவர்கள் அவருடைய லட்சையின் மீது மகிமை பாராட்டுகிறார்கள், மேன்மை பாராட்டுகிறார்கள். I am more educated than others. நான் மற்றவர்களை காட்டிலும் அதிகம் படித்தவன். Glorying in shame. லட்சையிலே மேன்மை பாராட்டுவது. I am richer than others. நான் மற்றவர்களை காட்டிலும் ஐஸ்வர்யவான். Oh, that family is poor, but my family is rich. அந்த குடும்பம் ஏழையான குடும்பம், ஆனால் என்னுடைய குடும்பமோ ஐஸ்வர்யமுள்ள குடும்பம் என்று சொல்லுவது. Glorying in shame. இதெல்லாம் லட்சையிலே மேன்மை பாராட்டுவது. See the contrast. இந்த முரண்பாட்டை பாருங்கள். How Paul walked. பவுல் எப்படி நடந்தார்? How the enemies of the cross of Christ walked. ஆனால் கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு பயங்கராய் இருக்கிறவர்கள் எப்படி நடந்தார்கள் என்பதையும் பாருங்கள். Let us examine ourselves. நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். And put no confidence in the flesh. மாம்சத்திலே மேன்மை எந்த ஒரு நம்பிக்கையும் வைக்காதபடிக்கு.
The way Paul walked. Please meditate on these portions. இந்த வேத பகுதிகளை தயவு செய்து தியானியுங்கள். The way Paul walked is he valued knowing Christ above everything in this world. இந்த பூமியிலே எதை காட்டிலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவை மேன்மையாக பார்த்தார் பவுல். And all other things he considered as rubbish. மற்ற எல்லாவற்றையும் குப்பையாக அவர் எண்ணினார். And Paul says, join in following my example. பவுல் சொல்லுகிறார், இந்த எனக்குள்ளே நீங்கள் பார்க்கிற மாதிரியை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். If you don't follow that, you will become an enemy of the cross of Christ. நீங்கள் இந்த மாதிரியை பின்பற்றாவிட்டால் நீங்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கரமாய் மாறிவிடுவீர்கள். What is my number one longing? Let's ask ourselves, dear brothers and sisters. என்னுடைய முதல் பிரதானமான வாஞ்சை என்ன? இதை நாம கேட்டுக்கொள்ளலாம். What do I value the most? நான் எதை மிக அதிகமாய் மதிக்கிறேன்? Verse 8. 8ஆம் வசனம். Paul says, I count all things to be lost in the view of surpassing value of knowing Christ my Lord. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். His longing was, the way he walked is, I want to know Jesus more. அவருடைய வாஞ்சை, அவருடைய வழி என்னவென்றால் நான் கிறிஸ்துவை அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டுமே என்பதாயிருந்தது. Verse 9, that I may be found in him. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று 9ஆம் வசனத்திலே சொல்கிறார். There verse 10 again, I may know him. 10ஆம் வசனத்திலே நான் அவரை அறிய வேண்டும். I may know the power of his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிய வேண்டும். The fellowship of his sufferings. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும். I want to be conformed to his death. அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாக வேண்டும். Yes. Putting in one sentence, he walked in the way of the cross. ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென்றால் அவர் சிலுவையின் வழியிலே நடந்தார். He walked as a wholehearted disciple. அவர் ஒரு முழு இருதயமான சீஷனாய் நடந்தார். That is the way we all have to follow. அந்த வழிதான் நாம் யாவரும் நடக்க வேண்டிய வழியாக இருக்கிறது. We may not have attained to that. அதை நாம் அடைந்து விட்டிருக்கோம் இல்லாமல் இருக்கலாம். Paul also said that. பவுலுமே அதை சொல்கிறார். He want to attain to that place. அந்த இடத்திற்கு தகுதியாக வேண்டும் என்று அதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். But I press on. நான் தொடர்ந்து முன்னேறுகிறேன் என்று சொல்கிறார். He would have got so much victory over sin compared to many of the Christians around him. தம்மை சுற்றி இருந்த எத்தனையோ கிறிஸ்தவர்களை காட்டிலும் அவர் அநேக பாவங்களின் மீது ஜெயம் பெற்றவராய் இருந்திருப்பார். But he was not happy about it and he was not staying stagnant in that place. ஆனால் அதை குறித்து சந்தோஷமுடையவராய் அதிலே திருப்தியாகி அப்படியே தேக்கமடைந்து விடவில்லை பவுல். Even though he was walking, many miles in front of others. மற்ற ஜனங்களுக்கு காட்டிலும் எத்தனையோ மைல்களுக்கு முன்னாக அவர் நடந்து கொண்டிருந்தார். He says, I have not become perfect. நான் இன்னும் பூரணனாய் மாறிவிடவில்லை. One thing I do. ஆனால் ஒன்றை நான் செய்கிறேன். I press on. நான் தொடர்ந்து இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். I am reaching forward. நான் ஆசையாய் நான் தொடர்ந்து முன்னேறுகிறேன். I press on toward the goal. நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். Jesus Christ led me for a purpose. இயேசு கிறிஸ்து என்னை ஒரு காரியத்துக்கு அவர் நோக்கத்துக்காக என்னை பற்றி பிடித்துக் கொண்டார். I want to hold on to that. அந்த நோக்கத்தை நான் பற்றி பிடித்துக் கொள்ள விரும்புகிறேன். I want to focus on that. அதன் மீது என்னுடைய கவனத்தை நான் செலுத்த விரும்புகிறேன். We saw in Daniel how Daniel, when understood the heart of God, the promises of God, how he turned his attention towards the Lord. தானியேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் எப்படி தேவனுடைய இருதயத்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அறிந்து கொண்ட பொழுது தேவனை தேடும்படிக்கு தம்முடைய முகத்தை தேவனுக்கு நேராய் திருப்பினதை குறித்து நாம் தானியேலில் வாசிக்கிறோம். Paul, he not just turned, he was pressing on. பவுல் அவர் முகத்தை திருப்பினது மாத்திரமல்ல, அந்த இலக்கை நோக்கி அவர் தொடர்ந்து ஓடினார். And it says in verse 15, 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், as many as are perfect have this attitude. நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும். As many as are mature have this attitude. நம்மில் தேறினவர்கள் பூரணமடைந்தவர்கள் இந்த சிந்தையாய் இருக்க கடவும். We who think that I have been in the church for many years, 5 years, 10 years, 15 years, 25 years. சபையில நான் 5, 10, 15, 20, 25 வருடங்கள் இருக்கிறேன் என்று நம்மில் சொல்லுகிறவர்கள். As many of us who think that we are mature, Paul exhorts, please have this attitude that I have. நாம் வளர்ந்து முதிர்ந்திருக்கிறோம் என்று எத்தனை பேர் சொல்லுகிறோமோ அத்தனை பேர்களும் இந்த சிந்தை கொண்டிருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். But if in anything you have a different attitude,
ஆனால் நம்மில் ஏதாவது வேறே சிந்தை இருக்குமானால், and if you seek God, நீங்கள் தேவனை அதை குறித்து தேடினால், God will reveal to you. தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Brethren, join in following my example. சகோதரரே, நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகுங்கள். Let us not become enemies to the cross of Christ. நாம் கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு பயங்கராய் ஒருபோதும் மாறிவிட வேண்டாம். Not end up in destruction. நாம் அப்படி அழிவுக்குள்ளாக நாம் முடிவடைந்து விட வேண்டாம். Not indulging our mind in earthly things. பூமிக்குரியவைகளில் நம்முடைய சிந்தையை நாம் செலுத்தி விட வேண்டாம். But being filled in the Holy Spirit every day. ஆனால் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு Worshiping God. தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருந்து, in spirit. ஆவியினாலே தேவனை ஆராதித்து, and glorying in Christ. கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டி, and putting no confidence in ourselves. மாம்சத்திலே நமக்குள்ளாக எந்த ஒரு நம்பிக்கையை வைக்காதிருப்போமாக. May the Lord help us that we be a church of wholehearted disciples. நாம் ஒரு முழு இருதயமுடைய சீஷர்களை கொண்ட ஒரு சபையாய் இருக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். We'll present towards that. அந்த இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வோம். None of us are perfect. நம்மில் யாவரும் பூரணவான்கள் அல்ல. But today we can dedicate our life to the Lord. ஆனால் இன்றைய தினத்திலே நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்க முடியும். Lord, give me that desire. ஆண்டவரே, இந்த வாஞ்சை எனக்குள்ளாக தாரும். Yeah, he is our Father. ஆம், அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். He will give us grace. நமக்கு அவர் கிருபையை தருவார். He will give us the desire in our hearts. நம்முடைய இருதயத்திலே அந்த விருப்பத்தை அவர் தருகிறவர். He will write the laws in our heart. அவர் தம்முடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயங்களிலே எழுதுவார். And he will give us the strength to walk in that way. அந்த வழியிலே நடக்க தேவையான ஒரு பலனையும் அவர் நமக்கு தருவார். To follow the example of Lord Jesus. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரியை பின்பற்ற நமக்கு பலன் தருவார். To follow the example of Paul and other who follow the same pattern. பவுலையும் அதே மாதிரியின்படி நடக்கிற மற்றவர்களையும் பின்பற்றத்தக்கதான பலனை தேவன் நமக்கு தருவார். May the Lord help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.